எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் உங்களை நான் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சிறைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுத்து அதில் நடப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆண்டவரோடு கூட பேச வேண்டும் என்று வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதோடு கூட ஆன்லைன்ல உட்கார்ந்து இந்த ஆராதனை மூலமாக பங்கு பெறுகிற உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம வாங்க, நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபித்து நேரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம தொடர்ந்து நிகழ்ச்சிகளை ஆமென். ஆவியானவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே நன்றிகளை எடுக்கிறோம். எங்களோடு கூட இவ்வளவுமாக இருந்து வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரம். தடைகளெல்லாம் நீக்கி போட்டதற்காக ஸ்தோத்திராண்டவரே. ஆவியானவர் எங்கள் கூட இருப்பீராக, வீடுகளில் இருப்பீராக. ஆண்டவரே, பாடி துதித்து ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையே நிரப்பும்படியாக செபிக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பாடுகிற பிள்ளைகளை செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்க சமாதானம் எங்கள் கூட நடத்தட்டும். உமக்கே நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. பாடல் வரிகள் இப்படியாக சொல்லுகிறது: நாற்றமாக இருந்த வாழ்வை எல்லாம் வாசமாக மாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. நாம் மகிழ்ச்சியோடு துதித்து ஆராதிக்கும்படியாக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினார். பாவியாக இருந்த நம்மை பரிசுத்தமாக மாற்றினார். நல்லவர் அவர், வல்லவர். அவருக்கு மகிமையை நாம் செலுத்துவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் புது மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, ஆரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் புது மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றில் கிடந்த என்னை சேற்றில் நின்று தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்தினீரே, கண்மலையில் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றில் நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் உயர்த்தினீரே, கண்மலை மேல் உயர்த்தினீரே. அற்புதரே அதிசயரே, அற்புதரே அதிசயரே. ஆனந்தமே பரம ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமறிந்து துதி
துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. அடுப்பு கறி போலிருந்தேன் பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே. இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே. அடுப்பு கறி போலிருந்தேன் பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே. இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே. இருளிக்கும் நல்ல ஒளி விளக்கே, இருள் நீக்கும் நல்ல ஒளி விளக்கே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாவல்லோ 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 அப்பாவல்லோ, பிள்ளையல்லவோ செல்ல பிள்ளையல்லவோ, நானும் பிள்ளையல்லவோ செல்ல பிள்ளையல்லவோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. ஆமென். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மேதாரின் குடாரங்களைப் போல கருப்பாய் இருந்தாலும் அழகா இருக்கிறாய் என்று உன்னத பாடலே சாலமோன் பாடினது போல அழகற்றவர்களாய் இருந்தோம், தேவன் நம்மை அழகுள்ள பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். அடுப்பு கறியை போல இருந்தோம், ஆனால் தேவன் பொன் சிறகாய் மாற்றியிருக்கிறார். அவர் தோல் நிறத்தை பார்க்கிற தேவன் அல்ல, உள்ளத்தை உற்று பார்க்கிறவர், உள்ளத்தை பார்க்கிற தேவன். இந்த உள்ளத்துல தேவனுக்கு பிரியமாக எப்படி இருக்கிறோம் என்பதை நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே என்னை உள்ளத்திரைகளை ஆராய்ந்து பார், உள்ளத்தை ஆராய்ந்து பாரும் என்று சொல்கிறார். இதை உள்ளத்தை பார்க்கிற தேவன் அவர். நேர்வழியில் நம்மை நடத்துவாரார். பாடி நம்ம துதிக்க போறோம். எனக்கு ஒரு ஆசை வரும் பர்வதங்கள் நேராய் கண்களை ஏறெடுப்பேன், வானமும் பூமி படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கணங்கா நன்மைகள் வருவேன் என்று சொல்லி 1225 எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதம் நேராய் 70s disco 110 பழைய பாடல் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி மகிழ்ப்படுத்தலாம். மலைகள் விலகி மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயும் கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயும் கண்களை ஏறெடுப்பே. வானம் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானம் பூமியும் படைத்த என்று கடங்கா நன்மைகள்
வருமே என் கண்கள் ஏறெடுப்பே என்று கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு ஆசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு ஆசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே மாலைகள் பயந்தகன்றிடினும் இலை மாறி புவி அகன்றிடினும் மாலைகள் பயந்தகன்றிடினும் மாறிடுவோ அவர் கிருபைய நாடும் ஆறுதல் எனக்கவரே மாறிடுவோ அவர் கிருபைய நாடும் ஆறுதல் எனக்கவரே எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்கும் தேவன் தப்பகல் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் நல்ல தேவன் தப்பகல் உறங்காரே எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே பல பக்கத்தில் நிழலவரே படுவாமல் காப்பவர் அவரே பல பக்கத்தில் நிழலவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திரன் இரவு எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே தீங்கும் என்னை அழுகாமல் அதுமாவை காக்கும் என் தேவன் தீங்கும் என்னை அழுகாமல் ஒக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா ஒக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை
ஞான நன்மைகள் வருமே என் கண்களில் எடுப்பே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயே என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயே என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ஹல்லேலூயா. உதவி யாரிடத்திலிருந்து வரும்? மனிதர்கள் இடத்திலிருந்து அல்ல, ஆனால் தேவனை நோக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் தேவன் மனித தயவை நமக்கு உண்டு பண்ணுகிறவர். ஒத்தாசை எந்த வகையிலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது எந்த வகையிலாவது நமக்கு அது உதவி செய்து, அந்த துன்பத்து நேரம்னாலும் சரி, துயரம் நேரம்னாலும் சரி, கஷ்டங்களாலும் சரி, அல்லது தேவன் நம்மை விடுவிப்பார். ஆக விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாய் தேவனுக்கு உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கிறேன் என்று சொல்லி அன்றைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து பாடும் ஜெப தோட்டத்தில் 338 உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கிறேன், உள்ள தந்து விட்டேன், தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய் என்று சொல்லி ஈமெயில் 4495. திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டேன்,
கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து விட்டோம். அன்றியும் மீட்கப்படும் நாளுக்காக இந்த பரிசுத்தாவை துக்கப்படுத்தார்கள் அப்ப சொன்னது போல அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆவியானவரே கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சரீரம் உம்முடையதாக, இந்த ஆவி ஆத்மா உம்முடையதாக முழுமையா ஏற்படுகிறோம். நீ பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு மகிமையை நாம இந்தி பாடல் மூலமாக செலுத்தி आराधिपों शरणों में तेरी हम आते हैं साराधर तुझको देते हैं. எல்லாரும் எழுந்திருந்து தேவனை ஆராதிப்போம். நேரலையில பேஸ்புக் மூலமாய் ஆராதிக்கிற பிள்ளைகள் என்னோடு கூட எழுந்திருந்து அவரை ஆராதிக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். शरणों में तेरी हम आते हैं सारा आदर तुझको देते हैं. शरणों में तेरे हम आते हैं, सारा आदर तुझको देते हैं. शीश हम झुकाते हैं, वंदना करते हैं. शीश हम झुकाते हैं, वंदना करते हैं. हालेलुया, हालेलुया, आमीन. हालेलुया, हालेलुया, आमीन. हमको यकीन है कि तू है खुदा, इस कारण ही करते सजदा. हमको यकीन है कि तू है खुदा,
அல்லேலூயா. சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. समूह में हम गीत करते हैं, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் हम ஆண்டவரே. गीत करके अर्पण करते हैं உடைந்த உள்ள நொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கிறீங்க. और एक टूटे हुए दिल के साथ आप हमारी बातचीत ஆங்கிடும் பலன் தந்து தப்பி செல்ல வழி செய்பவரே, आप हमें दिलासा देकर हमें बचाने की आप मदद करते हो। தகப்பனே पिता தகப்பனே पिता உம்மை துதிக்கிறோம்ப்பா. आपको हम स्तुति करते हैं। அழகி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. அழகி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் எல்லாருமா என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. வாழ்க்கையில நீங்க கலங்கி துயரப்பட்ட நேரத்துல அவர் கலங்கி உங்களோடு கூட இருந்து பேசி இருக்கிறாரே. உடைந்த சொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கின்றீர். தாங்கிடும் பலன் வந்து தப்பி செல்ல வழி செய்யும் தகப்பனே தகப்பனே. தாங்கிடும் பலன் வந்து தப்பி செல்ல வழி செய்யும் தகப்பனே தகப்பனே. எப்போதும் நீ போதும் என் வாழ்வில், நீங்க போதும் என் வாழ்வில், நீ போதும் ஆண்டவரே என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் திருவசனம் தேற்றுதையா. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் திருவசனம் தேற்றுதையா. தீமைகளை நன்மையாக்கி தினம் தினம் நடத்தி செல்லும் தகப்பனே தகப்பனே. தீமைகளை நன்மையாக்கி தினம் தினம் நடத்தி செல்லும் தகப்பனே தகப்பனே. இப்போது நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும்
सोए थे, கைவிடாமல் காத்து தெய்வமே आपने हमें त्यागा नहीं बल्कि हमें संभाला। தேவரீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியே என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर का वचन कहता है कि हम टूटे और कुचलाए हुए दिल को नहीं ठुकराते। துன்பத்தின் பாதையிலே நாங்கள் நடந்த போதெல்லாம் அந்த திருவசனம் எங்களை தேர்ச்சியாக और जब भी हम कठिनाई के रास्तों पर गए थे, आपका वचन हमें दिलासा दिया தீமைகள்லாம் நன்மையாக மாற செய்தீரப்பா. और सारी बुराई को भलाई में बदले थे। நீங்க மாத்திரம் இல்லாய்த்தா केवल आप नहीं होते तो என்றோ நாங்கள் அழித்து போயிருந்தோம். हम कभी का नाश होते थे। பாவத்தோடு பாவிகளாய் சஞ்சரித்து பாவத்திலே மடிந்து போயிருந்தோம். हम पाप के साथ पापी बनकर हम पाप में ही मर जाते थे, உம்முடைய இரக்கம் எங்களை மீட்டதப்பா. लेकिन आपकी कृपा ने हमें संभाल लिया। நாங்க கொஞ்சம் பேர் அப்படி சமூகத்துல இருந்தாலும் உங்க இரக்கம் எங்களை மீட்டிருக்குதப்பா. और बड़े कुछ लोग अपनी समूह में, लेकिन फिर भी आपका कृपा हमें நாங்க संभाला। நன்றிகளை ஏறெடுக்கிறோம். आपको धन्यवाद देते ஓ हैं ஆனந்த நன்றிகளை ஏறெடுக்கிறோம். और खुशियाँ की धन्यवाद देते हैं। உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம். आपके ஆண்டவரே हाथ में सौंप कर धन्यवाद देते हैं। உமக்கு கோடி நன்றிகள் आपकी தகப்பனே. को कोटि धन्यवाद நீங்க पिता। தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. आप लगातार हमें चलाइए இயேசுவின் நாமத்திலே यीशु मसीह के नाम से। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो, கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். केवल परमेश्वर की नाम ऊंचा उठे। ஆமென். आमेन। உங்க வீடுகள்ல இருந்து Facebook மூலமா பாக்குறீங்க. घर में से तुम फेसबुक लाइव देख रहे हो நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. और तुम इसे सब्सक्राइब कर सकते हो கமெண்ட் அடிக்க அதுல போட்டு விடுங்க. और इसमें कुछ कमेंट्स डाल के डाल दो। ஜெப குறிப்புகள் இருந்தால் அதுல ஜெபிக்கும்படியா போட்டு விடுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். तुम्हारा कुछ भी प्रार्थना का विषय हो तो उसे उस कमेंट सेक्शन में लिख दो, ताकि हम उसे पढ़कर आपके लिए प्रार्थना என்ன करें। எவ்வளவு காலம்னு சொல்ல முடியாது. क्योंकि और कितना समय है करके हम बता नहीं सकते, ஆனால் लेकिन फिर भी அந்த நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் நாம் இந்த உபத்திரத்தின் பாதையில் தான் நடந்து செல்ல வேண்டும். वो दिन आने तक हमें इस राह पर ही चलना है, இப்படிதான் நடக்கும். ऐसा ही होगा। அதனால எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சபையில நீங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதை குறித்து நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன். और इससे मुझे बहुत चिंता होती है, दर्द होता है कि तुम सभा में आ नहीं पाते हो। சீக்கிரமாக இந்த லாக்டவுன் எல்லாம் நீக்கப்படணும் வேண்டும் என்று நாம எல்லாரும் ஜெபிப்போம். लेकिन जल्दी से ये लॉकडाउन खत्म होने से हम सभी लोग मिलकर प्रार्थना எல்லாரும் करें மறுபடியும் கூடி ஆராதிக்கணும். और सभी लोग मिलकर वापस आराधना करना है ஃப்ரீயா ஆராதிக்கணும். और एकदम मुक्त से आराधना करना है। ஆமென். आमेन। கட்டுப்பாட்டோட கிடையாது. एकदम बंदी की तरह नहीं। என் வாயை கட்டி போட்டாச்சு. मेरे मुंह को बंद करके एकदम बांध कर रखे हैं, என் இருதயத்தை கட்டி போட்டாச்சு. हृदय को एकदम बांध कर रखे हैं। நம்ம ஆராதனை நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிற ஆராதனை கட்டி போட்டாச்சு. और हम जब घुल मिलकर आराधना करते हैं, वो एकदम बांध कर रखा गया जैसा है। 1 ஹவர்ல எல்லாம் முடிக்கணும். 1 घंटे में सब कुछ खत्म करना है, அதான் ரொம்ப போர் அடிக்குது உங்களுக்கு. नहीं तो बहुत बोर हो जाते हो। நீங்க டிவில பாத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். तुम ऑनलाइन में देख रहे हो तो बहुत बोर हो जाते हो। யாரெல்லாம் நிறைய நேரம் பாப்பீங்க. बाकी सब तो बहुत समय तक देखते हैं हम, ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் கொஞ்ச நேரம் தான் டைம். लेकिन परमेश्वर का वचन के लिए थोड़ा ही समय देते हैं। தேவன் ஆராதிக்கு மாத்திரம் கொஞ்ச நேரம் தான் டைம். परमेश्वर की आराधना करते हुए थोड़ा ही समय देते हैं। வெட்கத்தோடு வேதனையோடு சொல்லிட்டு एकदम शर्म के साथ मुझे कहना पड़ रहा है। ஹalleluya. हालेलुया, हालेलुया. हालेलुया। உலகத்துக்காக நம்ம நிறைய நேரம் செலுத்துவோம். संसार के लिए हम बहुत सारा समय बिताते हैं, ஆனா தேவன் என்று வரும் பொழுது लेकिन जब परमेश्वर करके आ जाता அதுல है கட்டுப்பாடு வைக்கிறோம். तो हम एक कुछ नियम रख पाते हैं। வேதனையான நேரம் தான். कुछ वेदना का समय तो है ही, ஆனால் கொஞ்ச நாள் உபத்திரப்பட்டாலும் लेकिन कुछ समय हम वेदना झेले तो भी பின்பு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். बाद में तो बड़ी खुशी है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। கவலைப்படாதீங்க. और मत व्याकुल हो। என் சுவாலத்தை உங்ககிட்ட சொல்லி நீங்களும் சுவாலமாடியே வச்சிருக்கூடாது. मैं मेरा दुख तुम्हें बांटकर तुम्हें भी दुखित नहीं करना चाहता। ஹalleluya. हालेलुया। கம்பீரமா இருங்க. एकदम गंभीरता के साथ கர்த்தர் நம்மை रहो। நடத்துவார். परमेश्वर हमें चलाएंगे। நீங்களாம் நல்லா ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரிய வருகிறது. और मुझे पता चल रहा है कि तुम बहुत प्रार्थना कर रहे हो। நீ ஜெபிங்க. प्रार्थना करो தேவன் சீக்கிரமாக இந்த கொரோனா எல்லாம் அழிச்சு போட்டு நார்மலாக எல்லாம் மாறணும். और परमेश्वर जल्दी सब कोरोना को हटाकर वापस से हमारी जिंदगी आम हो நம்ம जाए। நாடு மாத்திரம் உலக நாடு முழுவதும் நார்மலா மாறணும். केवल हमारा देश नहीं बल्कि संसार के सारे देशों में एकदम नॉर्मल हो जाएगी। விசேஷமாக நம்முடைய நாட்டுக்காக அது வட மாநிலத்தில் வட பக்கத்துல இருந்து சைனா நம்ம நாட்டுக்கு நெருக்கம் கொடுக்கிறது. அதற்காக யுத்தங்கள் வந்துடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளணும். और विशेषता से जो चाइना के साथ हमारी जो समस्या चल रही है उसमें कोई युद्ध ना आते परमेश्वर हमें संभालने के लिए हम प्रार्थना करेंगे। இன்றைக்குள்ள நியூஸ்ல வந்திருக்கு 200 முறை 300 முறை துப்பாக்கியால சுட்டுறாங்க ரெண்டு தரப்பு.
और आज न्यूज़ समाचार में आया कि 200-300 बार वो अपना गोली चलाए हैं। எப்படியும் சண்டை வந்தால் ரெண்டு பக்கமும் அழிவு நிறைய வரும். किसी भी तरह लड़ाई हुई या युद्ध हुए तो दोनों तरफ से नाश होती है। அதனால இது சமாதானமாக பேசி முடிப்பதற்கு தேவன் அந்த தகுந்த ஞானத்தை அந்த தலைவர்களுக்கு தரும்படியாக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். और इसी समाधान से खत्म करने के लिए उस ज्ञान हमारे मंत्री को मिलने की हम प्रार्थना करेंगे। ஆமென். आमेन। கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. और परमेश्वर ऐसा ही चलाए। என்னோடு கூட சேர்ந்து நம்ம நாட்டுக்காக ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். मेरे साथ मिलकर हम हमारे देश के लिए 1 मिनट के लिए हम प्रार्थना करेंगे। கண்களை மூடி सभी लोग आंखें बंद करके பரலோக பிதாவை நோக்கி பார்ப்போம். स्वर्गीय पिता की ओर हम देखेंगे அவர் இரக்கமும் மன உருக்கமுடையவர். क्योंकि वो दयालु और दिल से एकदम प्रेमी है। நீரே சார்ந்த அன்புள்ள தேவன். वो एकदम प्यार से भरा हुआ है எங்களுக்காக மன இறங்குங்க. और हमारे परमेश्वर तरस खाइए। அப்பான்னு கூப்பிடுங்க. पिता करके बुलाइए। அப்பா எங்களுக்கு மன இறங்குங்கப்பா. पिता हम पर तरस खाइए। எங்க தேசத்துக்காய் மன இறங்குங்க. हमारे देश के तरस இந்த खाइए। உலக நாடுகளுக்காய் மன இறங்குங்க. हमारे संसार के सभी देशों पर परमेश्वर दिल ஆண்டவரே, उतारिए। இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காய் மனம் परमेश्वर इस कोरोना की बीमारी के साथ जो भी जिससे भी हानि हुई परमेश्वर तरस खाइए। ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆக இருக்கிற மக்களுக்காய் மனம் இறங்குங்கப்பா. अस्पताल में एडमिट हुए बच्चों के लिए परमेश्वर तरस खाइए। ஆண்டவரே, நீர் நம்முடைய கரத்தை நீட்டி சுத்தமாக்குவீராக. पिता आप ही आपका हाथ बढ़ाकर चंगाई दीजिए। சுகம் தருவீராக. चंगाई दीजिए। இந்த கொரோனா வியாதி எடுத்துக்கொள்ளுங்கப்பா. पिता इस कोरोना को निकाल दीजिए ना। உங்க ரத்தம் உலகம் முழுவதும் தெளிக்கப்படுவதாக. आपका लहू सारे संसार पर हम छिड़कते हैं। அந்த வியாதி கிருமிகள் அழிக்கப்படுவதாக. उसके द्वारा इस बीमारी का जो भी है परमेश्वर नाश हो जाए। உலகம் முழு தத்தளிப்புல இருக்குது ஆண்டவரே. सारे संसार एकदम भयंकर स्थिति में है। அப்பா, நீர்தான் காப்பாற்ற வேண்டும். पिता आप ही को संभालना है। இயேசுவே, यीशु இயேசுவே, यीशु இயேசுவே, यीशु எங்க நாட்டை உலக தேசத்தை காப்பாற்றுங்கப்பா. हमारे देश को संभालिए। காப்பாற்றுங்க ஆண்டவரே. संभालिए संसार के देशों को। चंगाई दीजिए அவர்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. और की पापों को क्षमा करो। தங்களை மன்னிங்க. उनके अपराधों को क्षमा करो। மீறுதல்களை மன்னிங்க. उनके अपराधों को अधर्मी को क्षमा करो। உம்முடைய ஜனத்திற்கு மனம் இறங்குங்கப்பா. पिता आपके लोगों पर मन उतारिए। மனம் உருகுங்க ஆண்டவரே. पिता तरस खाइए। மன்னித்தருளுங்க ராஜா. माफ करो। தேசத்துல சமாதானம் வருவதாக. देश में समाधान आए। சுகம் வருவதாக. चंगाई आए। வட மாநிலங்களுக்கு கத்தாருக்கு தேசத்துக்கு விரோதமாக சைனாவுக்கு இந்தியாவுக்கு ஒரு எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. और पिता चाइना के द्वारा बहुत सारे तकलीफ आ रही இந்த है। யுத்தம் வராதபடிக்கு கர்த்தர் தடுத்து ஆண்டவரை பாதுகாப்பீராக. कोई युद्ध ना आने पर परमेश्वर आप उसे रोककर संभालिए। இந்த ராணுவ வீரர்களுக்கு எந்த ஆபத்து வராதபடி எந்த வித உயிரிழப்பு வராதபடி காத்துக்கொள்வீராக. हमारे जवानों को कोई भी हानि ना होते हुए संभालिए प्रभु। ஏற்ற சூழ்நிலை பிள்ளைகளுக்கு உண்டுபடி தரும்படியாக और செபிக்கிறோம். सही वातावरण बदल कर दीजिए எங்க தேசத்தை காத்துக்கொள்ளுங்க. और हमारे देश को आप संभालिए। உமக்கு நன்றி ராஜா. आप ही को धन्यवाद पिता। அப்படியாக தேசத்தை காப்பாற்ற போகிறதற்காய் நன்றி. और अब इस प्रकार हमारे देश को संभालने के लिए धन्यवाद। ஒரு எழுப்புதல் வருவதா. एक जागृति आए। ஒரு எழுப்புதல் एक வருவதா. जागृति आए। எங்க உலகம் முழுவதும் ஒரு எழுப்புதல் வருவதா. सारे संसार में एक जागृति आए। இயேசுவே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். और यीशु ही प्रभु करके बचाने। உம்முடைய சிலுவையில் சிந்தின ரத்தம் உலகம் முழுவதும் தெளிக்கப்பட்டிருப்பதா. क्रूस पर आपने बहाया हुआ लहू सारे संसार पर छिड़कने दो। எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கப்படுவதா. सारे पापों को धोकर शुद्ध करो। ஜனங்களை ரட்சிங்கப்பா. लोगों को उद्धार दीजिए। ரட்சிங்க ஆண்டவரே. उद्धार दीजिए। இயேசுவே நீர் இப்படி செய்கிறதற்காய் நன்றி. और यीशु आप ऐसे करने के लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. यीशु के नाम से विनती करता हूँ पिता। ஆமென். आमेन। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கொஞ்சம் கவனத்தை செலுத்துவோம். और अब हम परमेश्वर की वचन पर थोड़ा ध्यान देंगे। நாம கடந்த நாட்களிலே பார்த்தோம் गुजरे हुए दिनों में हमने देखा விட்டு விலக வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டு कि வருகிறோம். कुछ कार्य जिसे हमें छोड़कर हटना है। இந்த ஒரு சப்ஜெக்டை और ये एक बात को அநேக வாரமாக நாட்களாக உங்கள் மத்தியில் நான் வைத்து வருகிறேன். बहुत हफ्तों से बहुत ही दिनों से मैं तुम्हारे सामने रख रहा हूँ எப்படியாவது உங்க இருதயங்களில் அது பதியணும். कि किसी भी तरह से तुम्हारे हृदय में वो बस जाए நீ நன்றாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். और तुम्हें अच्छे से उसे समझना है। ஆகவே அதை தொடர்ந்து பார்த்து கொண்டே और வருகிறோம். इसलिए उसे लगातार हम देखते आ रहे விட்டு हैं விலக வேண்டிய காரியங்கள் कि कुछ कार्य जिसे हमें छोड़ना है। எதையெல்லாம் விட்டு விலக வேண்டியதுன்னு நம்ம பார்த்தோம். तो किस किस कार्य को हमें छोड़कर हटना है। மாம்ச இச்சைகளை விட்டு விலகணும். हमारे शरीर की इच्छा से हटना சண்டை है। வாக்குவாதங்களை விட்டு விலகணும். झगड़ा से हटना है। கட்டு கதைகளை விட்டு விலகணும். और एकदम पुरानी बातों से हटना है। பொல்லாங்காய் தோன்றுகிற
இருக்கிற எல்லாவற்றை விட்டு விலகணும். जो भी बुरा है उस सभी से हटना है தீமையை விட்டு விலகணும். और बुराई से हटना है, துர்குணங்களை விட்டு விலகணும். बुरे गुण से हटना है। இப்படி பல விதங்களிலே நாம் பார்த்தோம். ऐसे हम बहुत सारा कार्य देखे थे போன வாரம் பார்த்தோம் எதையெல்லாம் விட்டு விலகாது இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். और गुजरे भी हफ्ते हमने देखा कि कौन से कार्य जो है जिसे हमें नहीं छोड़ना है। அங்கே விட்டு விலக வேண்டியவைகளை பார்த்தோம். पहला हमने देखा कार्य जिसे हमें छोड़ना है இங்கே பார்க்கிறோம் எதையெல்லாம் விட்டு விலக கூடாது. और अब हम देखने वाले कौन से कार्य को हमें नहीं छोड़ना है எதையெல்லாம் விட்டு விலகாது இருக்க வேண்டும். और किसे हमें नहीं छोड़ना है। அதற்கு நம்ம உதாரணமாய் நீதிமொழிகள் 19:27 வாசித்தோம். और इसके उदाहरण पे हम नीतिवचन के 19वां अध्याय में 21वां அறிவை वचन தரும் पढ़े। வார்த்தைகளை விட்டு விலகாது இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ज्ञान मिलने वाले शब्द से हमें नहीं छोड़ना है விவேகத்தின் வழியை விட்டு விலக கூடாது என்று और பார்த்தோம். विवेकी शब्दों से को नहीं छोड़ना है புத்தி ஞானத்தை விட்டு விலகாது இருக்க வேண்டும் என்று और பார்த்தோம். बुद्धि और ज्ञान को नहीं छोड़ना है கர்த்தருடைய பாதைகளை விட்டு விலகாது இருக்க வேண்டும் और பார்த்தோம். परमेश्वर की राह से हमें नहीं छोड़ना है। இன்றைக்கு நாம் பார்ப்போம் और आज हम देखेंगे வேதத்தை விட்டு விடாதீர்கள். कि परमेश्वर की शास्त्र को न छोड़ो। சங்கீதம் 89:30 வாசிங்க. Psalms chapter 89 verse 30। சங்கீதம் 89:30 வசனம். Praise God. அல்ல சொல்லப்படுகிறது அவன் பிள்ளைகள் என் நியமங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என்று சொல்லப்படுகிறது. यदि उसकी वंश के लोग मेरी व्यवस्था को छोड़े और मेरे नियमों के अनुसार न चले அப்படி என்றால் விட்டு விலகி என்றால் நாம் விட்டு விலக கூடாது என்பதை இதன் மூலமா நாம் அறிந்து கொள்ள முடியும். न चलने का मतलब अर्थ है कि हमें इसे नहीं छोड़ना है। ஆமென். வேதத்தை விட்டு விலகி விடக்கூடாது. यानी कि उनकी वचनों को हमें नहीं छोड़ना है। இன்றைக்கு நாம வேதத்துல எப்படி நிலை கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். आज हम वचनों में किस स्थिति में है करके हमें सोचकर देखने का एक समय है ये। எதற்கெல்லாம் நாம் நேரத்தை செலவழிக்கிறோம் और किसके लिए हम समय बिताते हैं என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ये இருக்கிறோம். हम एहसास करके देखने का एक समय में है। வேதத்துல நாம் எப்படி கவனம் செலுத்துகிறோம். वचन में किस प्रकार का हम ध्यान देते हैं। வேதம் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது परमेश्वर का वचन कहता கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर के वचन में दिन और रात भर जो ध्यान देता रहता है वो धन्य है। நம்ம எதிலே கவனத்தை செலுத்துகிறோம். तो हम आज किस पर ध्यान दे रहे हैं। ஆண்டவர் இந்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது परमेश्वर का जब वचन कहता है என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் நியமங்களை மீறி அதாவது மீறி நடந்தால் कि मेरी व्यवस्था का पालन न करते मेरे नियमों के अनुसार न चले கீழே சொல்லப்படும் தண்டிப்பேங்கிறார். तो मैं उन्हें दंड दूंगा। அப்படின்னா நம்ம மீறி நடக்க கூடாது. यानी कि हमें इसे छोड़ना नहीं है। வேதத்தை விட்டு விலக கூடாது. यानी कि वचनों को नहीं छोड़ना है வேதத்தை விட்டு விலகாம நடக்கணும். और वचनों को बिना छोड़े हुए हमें चलना है। அல்லேலூயா. हालेलुया। வேதத்தை விட்டு விலகினால் अगर वचन को छोड़े तो சாபங்கள் வரும். तो श्राप आ जाता है வேதத்துல நிறைய சாபங்கள் குறித்து நாம் பார்க்கிறோம். और वचन में बहुत सारा श्राप के बारे में हम देखते हैं மனிதரால் வரும் சாபங்கள் உண்டு. कि मनुष्य के द्वारा आने वाला श्राप भी है தேவனால் வரவிடப்பட்ட சாபங்களும் உண்டு. और परमेश्वर के द्वारा भेजे गए कुछ श्राप भी है। மனிதரால் வரும் சாபங்களுக்கு கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம சாபத்தில் மீண்டு விடலாம். और मनुष्य के द्वारा जो आने वाला श्राप है परमेश्वर से हम माफी मांगकर उसे छोड़ सकते ஆனா हैं। தேவனே நம்மை சபித்தால் लेकिन यदि परमेश्वर ने ही श्राप दे दिया யாரிடத்துல போவோம் நிவாரணத்துக்கு? तो हम उस श्राप से मुक्ति के लिए किसके पास जाएंगे। அது பயங்கரமான சாபமாய் वो முடிந்துவிடும். बहुत ही भयंकर श्राप बन जाता है फिर। ஆகவே அந்த தேவனுடைய பயங்கரமான சாபங்கள் நம்மில் வராமல் இருப்பதற்கு और इसलिए परमेश्वर को उतना भयंकर श्राप हम पर न आने के लिए தேவனுடைய சத்தியத்தை நாம் காத்து நடக்கிற வேண்டிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். परमेश्वर का सत्य को हमें पालन करने वाले बच्चे बनना है। அல்லேலூயா. हालेलुया। வேதத்துல இயேசுவை குறித்து நம்ம இயேசப்பாவை குறித்து அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அந்த யூதர்கள் எப்படியெல்லாம் தங்கள் மேல் சாபத்தை வருவித்துக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். और वचन में जब हम देखते हैं तो यीशु मसीह को एकदम दोषी ठहराकर यूदिया के लोग किस तरह से अपने ऊपर पाप को मोल लेकर के हम देखते हैं। பிலாத்து அவர்களை விடுதலை பண்ணுவதற்காக எத்தனித்த போதிலும் जब पिलातु यीशु को छुड़ाने के लिए उन्हें जब बताता है யூதர்கள்
தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்கள். सभी लगातार यीशु पर दोष लगाते हैं। அவர் கடைசியாக சொல்கிற இந்த மனிதனுடைய இரத்த பழிக்கு நான் உடந்தை இல்லை என்று சொல்கிறார். अंत में वो कहते हैं कि इनका ये मनुष्य का जो खून का जो दोषी रहता है उसका मैं नहीं जिम्मेदार हूँ। யூதர்கள் சொல்கிறார்கள், और यूदिया के लोग कहते हैं இவருடைய இரத்த பழி எங்கள் மேல் எங்கள் பிள்ளைகள் மேல் வருவதாக. इनका खून का बलि हम पर और हमारी संतान पर आए। அதாவது இந்த மனுஷன் மேல் வருகிற தண்டனை இரத்த பலியானது, இவரை ஒப்பு கொடுத்த அந்த இரத்த பலியானது எங்க குடும்பத்தின் மேல் எங்க மேல் எங்க பிள்ளைகள் மேல் வருவதாக. यानी कि सौंपने का क्रूस पर चढ़ाने का जो भी दंड है, जो भी खून का बलि है, वो हम पर और हमारी वंश संतान पर आए। அவர்களாகவே தண்டனையை சாபத்தை और ஏற்றுக்கொண்டார்கள். वो खुद ही अपने ऊपर श्राप को ले लेते हैं। பின்னாட்களிலே பார்க்கும்போது பயங்கரமான அழிவு. और अंत में जब हम देखते हैं तो बहुत ही बड़ी हानि हो जाती है। நீரோ மன்னன் என்று சொல்லப்படுகிற அந்த நீரோ மன்னன் இவர்களை கொடுமையாக நடத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். और नीरो जो राजा है बहुत ही एकदम कठिन राह पे इन लोगों को चलाते हैं। சுமார் கிறிஸ்து பிறந்த பின்பு 70வது வருடத்திலே அந்த நீரோ மன்னன் யூதர்களை கொன்று குவித்தான். और मसीह की जन्म के 70 साल बाद ये नीरो जो राजा है वो उनकी एकदम हत्या कर देते हैं। அதற்கு பின்பதாக நாம் பார்க்கிறோம் ஹிட்லரை குறித்து நமக்கு எல்லாம் தெரியும். ஹிட்லர் பயங்கரமான கொடூரமான மனுஷனாக செயல்பட்டு யூதர்களை கொன்று குவித்தார். उसके बाद हम हिटलर के बारे में जानते हैं कि उन्होंने कितना यूदिया के लोगों को परेशान किया था। நீங்க இடி அமீன் ஒரு மனுஷனை கேள்விப்பட்டிருக்கலாம், பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. और तुम पत्र पे पढ़े होंगे यमीन करके एक व्यक्ति का नाम। அவர் உகாண்டா ஒரு ஆண்ட மன்னன். वो युगांडा पर राज्य करने वाला एक அவர் राजा। பயங்கரமாக அந்த மக்களை கொன்று குவிச்சாரு. वो बहुत ही भयंकर रीति से वो लोगों की हत्या करते थे। முசோலின் ரஷ்யாவுல ஒரு வாழ்ந்தவன் முசோலின்ங்கிற அவன் யூதர்களுக்கு விரோதமா நிறைய செஞ்சான். और रशिया में सोलिन करके जो है बहुत ही भयंकर रीति से वो भी राज्य करते எல்லாரும் थे। யூதர்களுக்கு விரோதமாக தான் எழுப்பினாங்க. और ये सारे लोग जो है केवल यहूदिया के खिलाफ ही बढ़ रहे थे। பயங்கரமான ஒரு யுத்தங்கள் நடந்துச்சு. बहुत ही भयंकर युद्ध हुआ। கொன்று குவித்தாங்க. एकदम उन्हें हत्या करके उन्हें जमा किया गया था। ஒரு வார்த்தை தான், केवल एक शब्द இவனுடைய இரத்தப்பழி எங்க மேல் எங்க பிள்ளை மேல் வருவதா. कि इनका बलि का जो भी इनका खून का जो भी बलि हम पर और हमारी संतान पर आए। இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, इससे हमें क्या सीखना मिलता है சாதாரணமாக நாம நம்ம மேல சாபத்தை அறிவித்து விட கூடாது. कि साधारण रीति से हमें अपने ऊपर श्राप मोल नहीं लेना நான் है ஏன் இப்படி இருக்கிறேன், நான் செத்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லவே கூடாது. कि मैं क्यों ऐसा हूँ, मैं मर जाऊँ तो ज्यादा बेहतर होगा करके नहीं कहना है। சிலவங்க புருஷன் கணவன் மனைவி சண்டையில சாபம் சொல்லுவாங்க. और पति पत्नी के झगड़ा में अनेक बार ये श्राप निकलता है நான் வழியில வேலைக்கு போகும்போது எங்கனா வண்டியில அடிபட்டு செத்துறது அப்படின்னு அப்படி பாரு கணவன். कि वो कहते हैं कि मैं जब रास्ते में काम के लिए जा रहा हूँ तो कोई ना कोई गाड़ी से टकरा कर मैं मर ही जाऊँ। அப்படி செத்தாதான் நீ நிம்மதியா இருக்கும் பாரு. और ऐसे मरने पर ही तुम खुश रहोगे। மனைவி அதே மாதிரி சொல்லிட்டு போவாங்க. और पत्नी भी इसी प्रकार कहकर निकल जाती है। இது வந்து சாதாரண வார்த்தை நினைக்க கூடாது. ये साधारण शब्द करके नहीं सोचना இந்த है வார்த்தையில வல்லம் இருக்கிறது. क्योंकि हमारे शब्दों में सामर्थ है। இந்த வார்த்தை நமக்கு சாதகமா ஒடிய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ये शब्द कभी सच हो जाएगा हमें पता नहीं रहता। ஆகவே சாபமான வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடாது. और से श्राप के शब्दों को हमें नहीं कहना है அடுத்தவர்களை சபிக்கவும் கூடாது. और से दूसरों को श्राप भी नहीं देना है அடுத்தவர்களுக்கு சாபமான வார்த்தைகளை நாம் சொல்லிவிடவே கூடாது. और से दूसरों को श्रापित शब्द भी हमें नहीं कहना है ஏன்னு சொன்னா அந்த வார்த்தைகள் பலிக்கும். क्योंकि वो शब्द जो है वो पूरा होता நம்ம है। தேவ பிள்ளைங்க हम परमेश्वर के बच्चे हैं ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. और वचन कहते हैं कि हम दूसरों को आशीष दे बल्कि श्राप ना दे। ஆகவே யூதர்கள் தங்கள் மேலேயே சாபத்தை வருவித்துக் கொண்டார்கள். और इससे यूदया के जो लोग हैं वो अपने ऊपर ही श्राप मोल लेते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வேதத்தை விட்டு விலகிட கூடாது. और अभी हमें परमेश्वर की शास्त्रीय व्यवस्थाओं से नहीं हटना है। எபிரேயர் 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. इब्रानियों के 2 अध्याय 1 वचन Hebrews chapter 2 verse 1। உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்க, எல்லாரும் பைபிள் பரட்டுறீங்க, मैं तुम्हें तारीफ करता हूँ तुम सभी लोग यहाँ जो भी है बाइबल रखे हो எல்லாரும் பைபிள் பரட்டி பாக்குறீங்க. ரொம்ப வெரி குட். और सभी लोग बाइबल पढ़ते हैं। படிங்க. நாம் கெட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை ஆ. மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? நாம் கேட்டவைகளை விட்டு விட்டு விலகாதபடிக்கு. எதத்தை நாம கேட்டிருக்கிறோம்? इसीलिए जो बातों को हमने सुना है उसे छोड़ना नहीं है। तो हम क्या सुने हैं? எதைக்கு நாம கேட்டிருக்கிறோம்? हम क्या सुने हैं?
தேவனுடைய வார்த்தைகளை சத்தியத்தை நாம கேட்டிருக்கிறோம். परमेश्वर के वचन को सत्य को हम सुने हैं அதனால இந்த சத்திய வார்த்தைகளை விட்டு விலகாதபடிக்கு और इस सत्य का वचन को न छोड़ने के लिए அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க उन्हें வேண்டும். बहुत ही जागृति या सावधान से हमें देखना है ஆமென். ஆமென். பந்தயசாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடினாலும் பந்தய பெறலை ஒருவன் தான் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. और एक दौड़ में अनेक लोग भागे तो भी वो आखिरी का जो तोहफा है उसी को एक ही पाता है ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக பந்தயசாலையில ஓடுகிற எல்லா ஓடுறவன் எவன் ஓடுறானோ அவன்லாம் பெற்றுக்கொள்வான். लेकिन मसीह के अंदर जो भी दौड़ करता है उन सभी को वो तोहफा मिलता है ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்க இருக்கிற இத்தனை பேர் உண்மையா ஓடினா அத்தனை பேருக்கும் கிரீடம் கிடைக்கும். यहाँ रहने वाले हर एक सच्चाई की दौड़ दौड़े तो तुम सभी को तोहफा मिलता है சைனி வில்சன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. शाइनी विल्सन के बारे में आप सुने होंगे கேள்விப்பட்டீங்க. சைனி வில்சன் யாருக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. சைனி வில்சன் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை. वो एक दौड़ने वाली एक स्त्री है ஒரு முறை அவங்க ஓடி ஜெயித்தார்கள். டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஓடி ஜெயித்தார்கள். और एक बार वो दौड़कर ऐसा जीते थे பயங்கர சந்தோஷம். और बहुत ही खुश हुए ஒலிம்பிக் एकदम ओलंपिक को जीते थे நம்ம ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம். और जीतने के बाद बहुत ही खुश हुए அந்த அம்மாவும் கொடியை பிடிச்சி ரொம்ப இந்தியா கொடியை பிடிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம் கொண்டாடுறாங்க. और वो भारतीय झंडा लहराया गया था बहुत ही खुश हुए பக்கத்துல இருந்து ஒரு ஆள் சொன்னாரு, बाजू में से कोई व्यक्ति आकर ने कहा காதுல ஏதோ ஒண்ணு ஊதினாராம். कानों में कुछ तो कह रहे थे அந்த அம்மா சந்தோஷம் அந்த நேரத்துல போயிடுச்சு. उनका खुशी तभी चला गया என்ன ஆச்சுன்னா ரொம்ப அழுத முகத்தோட வந்துட்டாங்க. क्या वो बहुत ही एकदम दुखी चेहरे के साथ आए இந்த ஓட்டத்தை இந்த ரீப்ளே பண்ணி பார்ப்பாங்க இல்லையா டிவில, कि அது एकदम மாதிரி பண்ணி பார்த்தாங்க. जब वो उनकी दौड़ को वापस से वो देखे थे ஓடும்போது இவங்க அடுத்த கோட்டைக்குள்ள ஒரு காலை வச்சுட்டு வந்துட்டாங்க. तब भागते वक्त इन्होंने बाजू वाले ट्रैक पर दौड़ने लगे அடுத்தவருடைய ட்ராக்ல இவங்க ஒரு கால் வச்சு இவங்களுக்கு ட்ராக்ல வந்துட்டாங்க. दूसरों की जो भी लाइन था उसमें वो दौड़ कर आ गए थे சின்ன தவறுதான். एक छोटी सी गलती தப்பு போயிடுச்சு. और उनका जो भी तोहफा है उसे छीना गया வாழ்க்கையில था அவங்க என்ன और அழுதுப்பாங்க. कितना वो रोए रह गए எவ்வளோ பெரிய இழப்பு. कितना एक बड़ी भाग्य हार है उनकी जिंदगी चली गई சின்ன தவறுதான். एक छोटी सी गलती நம்முடைய ஓட்டம் हमारी दौड़ ஜெயமாக முடியும். विजय में अंत होना है ஜெயமாக முடிய வேண்டும் என்றால் विजय में अगर खत्म होना है तो கேட்டவைகளை விட்டு விலகக்கூடாது. हमें जो भी सुना है उसे नहीं छोड़ना है அல்லேலூயா. हालेलुया தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகவே கூடாது. परमेश्वर की वचनों को नहीं छोड़ना இந்த है வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். और इन वचनों को हमें पकड़ लेकर रखना है ஆமென். आमेन அல்லேலூயா. हालेलुया வார்த்தைகள் எவ்வளவுக்குள்ளாய் பற்றி பிடித்துக் கொள்வீர்களோ क्योंकि जितना अधिक हम ये वचन को पकड़ ले அவ்வளவுக்குள்ளாக உங்க வாழ்க்கையில அது ஜெயத்தை கொடுக்கும். उतना अधिक तुम्हारे जीवन में वो विजय देता है ஆமென் சொல்லுங்க. आमेन இரண்டாவதாக நாம் படிக்கிறோம், और दूसरा हम पढ़ते हैं கிருபையும் சத்தியத்தையும் விட்டு कि விலகாதிருப்பீர்களாக. कृपा और सत्य को न छोड़े நீதிமொழிகள் 3:3 வாசிக்கிறோம். नीति वचन तीसरा अध्याय तीसरा वचन கிருபையும் சத்தியத்தையும் விட்டு விலகாதே. कृपा और सत्य को न छोड़े Proverbs chapter 3 verse 3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக ஆமென். நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு ஆ. அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். எஸ் ஆமென். आमेन அவைகளை கழுத்திலே பூண்டு இருதயமாகிய பலகைகளை எழுதி கொள்ளணுமா? उन्हें अपने गले में हार बनाना और अपने हृदय की पट्टिया पर लिखना ஆமென். கிருபையும் சத்தியம் என்றால் என்ன? और कृपा और सत्य का अर्थ क्या है கிருபை என்றால் கர்த்தர் தான். कृपा मतलब परमेश्वर அவருடைய இரக்கம், और उनका कृपा அவருடைய மனதுருக்கம், उनका दिल का दयालु அவருடைய தயவு, और उनका दया அவருடைய ஆளுமை, उनका राज्य அல்லேலூயா, हालेलुया எல்லாம் நம்ம வைத்திருக்கிறார். ये सब वो हम पर रखे हैं ஒரு பெரிய இரக்கத்தை வைத்திருக்கிறார். बहुत ही बड़ा एक कृपा रखे பெரிய हैं தயவு வைத்திருக்கிறார். एक बहुत ही बड़ा दया रखे நாம் हैं பாவிகளா இருந்தாலும் और जब हम पापी ही அவருடைய थे கிருபையா இருக்கிறார். तभी वो हम पर कृपा किए थे அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். तो हर एक दिन वो हमें माफ करते आ रहे हैं ஒவ்வொரு நாளும் நம்மளை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறார். हर एक दिन हमें दिलासा देते आ रहे இன்னைக்கு हैं இல்ல, நாளைக்கு திரும்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. कि आज नहीं तो कल वो अब सुधर जाएगा அதனால ரொம்ப கிருபையா இருக்கிறார். इसलिए बहुत ही कृपा के साथ है वो இரண்டாவது சத்தியம் என்றால் और दूसरा सत्य है அவர்தான் நம்ம இயேசு. वही तो हमारा यीशु है ஆமென். आमेन அந்த கிருபையும் சத்தியத்தையும் விட்டு விலகாது இருப்பீர்களாக. और इसलिए कहा गया है कि कृपा और सत्य को न छोड़े இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமை. क्योंकि यीशु के बिना जो जिंदगी है वो व्यर्थ है இயேசு இல்லாத வாழ்க்கை குப்பை. यीशु के बिना जो जिंदगी है वो एकदम
இயேசு நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. यीशु अगर हमारी जिंदगी में नहीं है तो हमारी जिंदगी शून्य है, அந்த சக்தி क्योंकि वही सत्य है। அவர்தான் சொல்லுகிறார், वही कहते हैं நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். कि मैं ही सत्य मार्ग और जीवन हूँ। ஆமென். ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். मैं ही सत्य मार्ग और जीवन हूँ, அப்ப அவர்தான் சத்தியம். तो वही सत्य है அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். और वो सत्य को हमें जानना है, விடுதலை பெறுவதற்கு அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள और வேண்டும். छुटकारा पाने के लिए भी सत्य को हमें जानना है। அந்த சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிறார். और वचन कहते हैं कि सत्य को तुम जानोगे और सत्य तुम्हें स्वतंत्र करेगा। நீதிபதிகள்ல நீதியரசர் எழுதுகிறார், ஒரு கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாது इसी இருப்பதாக. नीति वचन में उन्होंने लिखा है कि कृपा और सत्य तुमसे ना हटे நீ அவைகள் உன் கழுத்திலே பூண்டு. और उसे तुम गले में एक हार बना लो। என்னெல்லாமோ போடுறீங்க கழுத்துல. गले में हम क्या क्या डालते हैं தக்கத்துல என்னெல்லாமோ செஞ்சு போடுறோம். और सोने में हम क्या क्या डालते हैं। யாராவது வசனம் கட்டி போட்டுறோம். क्या कोई वचन लिखकर डाले हैं, அப்படின்னா கொஞ்சம் போட்டு थोड़ा ऐसा डालकर பாருங்க. भी तो देखिए, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். थोड़ा अलग रहेगा। ஆமென். ஹalleluya. हालेलुया। செஞ்சாங்க. ये भी थे लोग, சின்ன பல்லுல, அதாவது ஏதாவது பல்லுலயோ நகத்திலயோ மிருகத்துடைய பல்லு அதே அழகா படம் வரைஞ்சி எழுதி எடுத்தா டாலரா போட்டிருக்காங்க. एक छोटा सा एक इसमें अच्छे से लिखकर वो डॉलर के रूप में डालते हैं। ஹalleluya. हालेलुया। நாம அப்படி செய்யல. हम ऐसा नहीं किए, ஆனா இது எதுக்காக இப்படி சொல்றாரு? கழுத்துல வசனத்தெல்லாம் எத்தனை வசனத்தெல்லாம் போட முடியும்? लेकिन अगर गले में अगर हार बनाकर डालना भी है तो कितना वचन इसे डाल सकते हैं। யாராவது நீங்க இந்த 10ஆம் நம்பர் ரோட்ல பார்த்திருக்கலாம், பார்த்திருப்பீங்க. யாராவது டிரைவரா இருக்கிறவங்க கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. சரியா? அங்க ஒரு அவர் என்ன தோத்தியா தோத்தி ஐயா சாரி என் இதற்கு விலைக்கு வந்து நினைக்கிறேன். தோத்தியை விட்டு போட்டிருப்பார், தோத்தி கட்டிருப்பார். और इधर ही 10वां नंबर रोड पे एक व्यक्ति है जो धोती पहने ஒரு रहते हैं। சைக்கிள்ல முன்னாடி ஒரு எழுத்து போட வச்சிருப்பார், பின்னாடி ஒரு எழுத்து போட வச்சிருப்பார். एक साइकिल पे वो आगे एक बोर्ड और पीछे एक बोर्ड लगाते हैं சைட்லயே வச்சிருப்பார். और साइड में भी लगाए रहते இப்படியே हैं, பிடிச்சிக்கிறாரு இருப்பார். वैसे पकड़ कर ही रुकते हैं। அதுல என்ன இருக்கு? उसमें क्या लिखा है, யாராவது படிச்சிருக்கீங்களா? क्या कोई देखे हैं? அத பிடிக்காது. ஆனா அதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள்லாம் வேதத்துல இருக்கிற எழுத்துக்கள் அதுல சம்பந்தப்பட்டிருக்கு. और परमेश्वर का जो शास्त्र का वचन है उसमें वो संबंधित किया जाता है। எல்லாம் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட எழுத்து தான் அங்கங்க இருக்குது. பரவது குர்ஆன் எல்லாமே எங்க இருந்து கொடுக்கப்பட்டது. सब वचन में जो है वही सभी प्रकार में है, அந்த சத்திய வார்த்தை அங்க वो எழுதப்பட்டிருக்கு. सत्य वचन उधर लिखा गया அதை है படிச்சிருப்பார். और वो पकड़कर खड़े रहते हैं। ஆனா அவர் கிறிஸ்துவத்தை பரப்பல, वो मसीहा को नहीं फैला रहे हैं, அவர் அவருடைய தர்மத்தை वो பரப்புகிறார். अपने धर्म को ही प्रचार कर रहे அந்த हैं। மனுஷன் நான் பாராட்டுறேன். लेकिन मैं उनकी तारीफ करता हूँ அவருடைய கடவுளுக்காக அந்த மனுஷன் வைராக்கியமா இருக்கிறார். कि उनके परमेश्वर के लिए वो कितना एकदम जागृति அந்த के साथ வசனத்தை है, தெரிவிக்கிறார். वो वचन को बांटते हैं। இன்னைக்கு நம்ம அப்படி பண்ணிருக்கோம். क्या कभी भी हम किए हैं ऐसा? நிறைய பரிசுத்தவான்கள் பண்ணிருக்காங்க. बहुत पवित्र लोग किए हैं। நிறைய பரிசுத்தவான்கள் தெரு தெருவா வசனத்தை பிரசங்கம் பண்ணிருக்காங்க, ட்ராக்ஸ் கொடுத்திருக்காங்க. अनेक पवित्र लोग जो है इसे एकदम रास्ते पर वो परमेश्वर की वचन बांटे हैं வசனத்தை அப்படியே பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. और वचन को ऐसे पकड़कर खड़े हैं। போன 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வயசான தாத்தாவை இல்ல வாட்ஸ்அப்ல போட்டுட்டு இருந்தாங்க. एक 2 महीने के पहले एक बुजुर्ग व्यक्ति के बारे में व्हाट्सएप पर आई थी। அவரு ஒண்ணுமே சொல்ல மாட்டார். वो कुछ नहीं कहते, வசனத்தை எழுதி போடா பிடிச்சிட்டு இருப்பார் ஒவ்வொரு மூலையில. वो वचन को केवल लिखकर एकदम बोर्ड के समानों से पकड़ते हैं। அவர் எப்ப செய்றாருன்னா பல வருடமாக அந்த ஊழியத்தை செய்றாரு. வயசாகி போச்சு. वो यही काम बहुत ही सालों से कर रहे हैं, ஆனா இள வயசுல இருந்தே அந்த ஊழியத்தை செய்றார். लेकिन वो उनको बहुत उम्र हो गई, लेकिन वो कहते हैं कि वो जब युवक थे तभी से वही काम எத்தனை कर பேர் रहे हैं। ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு தான் வெளிச்சம். और कितने लोग उद्धार पाए वो हम अनजान हैं, ஆனா लेकिन எல்லா மனுஷனும் அந்த வசனத்தை படிச்சு போறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தினார். सभी लोगों को वचन पढ़ने का एक मौका तो मिल गया। நான் இங்கிலீஷ் எப்படி படிச்சுக்கிட்டேன் தெரியுமா? मैं इंग्लिश कैसा पढ़ा? இங்கிலீஷ் எனக்கு வராது. मैं इंग्लिश नहीं पढ़ पाता। ஏபிசிடி ஃபுல்லா சொல்லுதுன்னா அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடும். मैं एबीसीडी अगर पूरा कहना है तो मैं वहां से हट जाऊंगा। உங்களோட போர்ட பார்ப்பேன். मैं बोर्ड देखता हूँ, மும்பைல வந்து ஒரு போர்டு பார்ப்பேன். मुंबई में आकर एक बोर्ड देखा था, விளம்பரம் போர்ட பார்ப்பேன். एक एडवर्टाइजमेंट का बोर्ड वो देखा பஸ்ல था, விளம்பரம் பண்றத பார்ப்பேன். बस में जो भी एडवर्टाइजमेंट आती है वो இதெல்லாம் देखता था। படிச்சு தான் இங்கிலீஷை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டேன். तो ये सब पढ़ कर ही थोड़ा बहुत सीख गया था। ஹalleluya. हालेलुया। இதே பிடிச்சிட்டு ஒருத்தன் நிக்கிறான் சிக்னல்ல. और ऐसे पकड़ में वो एक व्यक्ति खड़ा है, அந்த பக்கம் வண்டி ஓட்டி போறவங்க எல்லாம் அந்த கண்டிப்பா அந்த வசனத்தை படிச்சிருக்காங்க.
उस तरफ से जो भी अपनी गाड़ी चलाकर जाए सभी लोग वो वचन पढ़े तो होंगे। சப்போஸ் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் அப்படி எழுதிட்டு வச்சுக்கோங்க. और अगर लिखा गया है कि यीशु ही मार्ग सत्य और जीवन है படிச்சு அந்த வழியை போறவங்க எல்லாம் படிச்சு இருப்பா இயேசுதான் வழி சத்தியம் ஜீவன். और तो वहाँ जाने और रास्ते पर जाने वाले हर एक लोग पढ़े होंगे कि यीशु ही मार्ग सत्य और जीवन है। கண்டிப்பா 90% மனுஷன் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கண்டிப்பா படிச்சிருக்காங்க. जरूर 90% के जो लोग हैं जो इंग्लिश जानते वो तो पढ़े ही होंगे। ஏன்னா நியாய தீர்ப்புனால हम சொல்ல முடியாது எனக்கு இயேசு யாரும் தெரியாது. क्योंकि जब आगमन का दिन आएगा तो वह कह नहीं सकता कि मैं यीशु से अनजान உங்களை हूँ। குறித்து நான் கேள்விப்படலன்னு சொல்ல முடியாது. मैं तुम्हारे बारे में नहीं सुना हूँ करके मैं नहीं कह सकता। அன்னைக்கு இந்த போர்டு அங்க வந்துரும். उस दिन ये बोर्ड आ जाता है போர்டு வந்து सामने। பரலோகத்துல வந்து நிக்கும். ये बोर्ड आकर स्वर्ग में रुक जाता है நாளைக்கு முன்னாடி நின்னனே कि मैं उस சிங்கத்தை दिन सामने तुम्हारे सामने ही तो खड़ा था, என்னை பார்த்துட்டு போனியே तुम मुझे देखकर तो गए थे தெரியாதுன்னு எப்படி சொல்ற? और तुम कैसे कह रहे हो कि तुम मेरे से अनजान हो। அதே நம்மள நியாயம் தீர்ப்பு. वही हमें एकदम न्याय देता है। அதான் பழைய ஏற்பாட்டு ஆண்டவர் புதிய சொல்றாரு அன்னைக்கு அவங்க வந்து உங்களை நியாயத்துக்கு பாக்குறாரு. इसलिए पुराने नियम में परमेश्वर कहते हैं कि वो आकर न्याय दिखाएंगे। ஹalleluya. हालेलुया। அப்போ நாம तो हम என்ன பண்ணணும் சொன்னா क्या करना है? கிருபையின் சத்தியத்தை விட்டு விலகி விடக்கூடாது. कृपा और सत्य को नहीं छोड़ना है। என்ன சொல்லுது? वचन कहता நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு कि तुम्हें उसे अपने गले पर हार बना लो அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கோ. और हृदय की पटिया पर लिख लो। எழுதுங்க. उसे लिख लो, வேத வசனத்தை படி. परमेश्वर के वचन को पढ़ लो। ஒரு வசனமானதுக்கு ஒரு வசனத்தை மனசுல எழுது. एक वचन तो भी उसे मन में लिख लो, இந்த இருதயமாகிய பலகையிலே. उस हृदय की पटिया पर लिख लो। இப்போ வருத்தப்பட்டு அப்படி சொன்னாலே எத்தனை பேருக்கு இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது தெரியும்? तो अगर मैं कह रहा हूँ कि ये बोझ से दबे लोगों तो कितने लोगों को वो वचन आता है? அதான் வசனம் சொல்லுங்க பாப்போம். तो वचन कहो। நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் எல்லார் வாயிலும் வரல. सभी के मुंह से तो नहीं आया। இல்லைண்ணே. உனக்கு வந்துச்சா? ஃபுல்லா தெரியுமா? உனக்கு வந்துச்சா? ஃபுல்லா தெரியுமா? கொஞ்சம் வருது. அப்ப என்ன பண்ணணும்னு அர்த்தம் சரியா? இப்ப நம்ம அவர் இங்கிலீஷ் படிக்கிறாரா அதனால தமிழ் வார்த்தை புரியல எழுதும் சரியா? என்ன பண்ணுவோம்? இருதயத்துல நீங்க இப்ப வச்சிருக்கீங்களா இதான் எழுதுனது கிடையாது. और यही लिखने का अर्थ है। மனப்பாடமா சொன்னீங்களா இதான் எழுதிருக்கீங்க. எத்தனை வசனம் அப்படி மனப்பாடம் பண்ணிருக்கீங்க? எத்தனை வசனம் அப்படி எழுதிருக்கீங்க? तुम्हें से कितने वचन आता है? அது நான் நியாயம் கேட்க போறதில்ல. நீங்க எவ்வளவு வசனத்தை எழுதிருக்கீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆசை அவ்வளவுதான். उसे मैं न्याय नहीं करने वाला, लेकिन जितना वचन तुम्हें आता है उतना ही அந்த तुम्हारे வசனம் உங்களை आशीर्वाद है। நடத்தும், क्योंकि वो वचन जो है तुम्हें चलाता है, ஆதரப்படுத்தும், तुम्हें दिलासा देता உங்களை है, தேற்றும், तुम्हें सहारा देता है, உங்களுக்கு வழிகாணிக்கும். तुम्हें रास्ता बताता है ஆபத்து நேரங்கள்ல அந்த வசனம் உங்களுக்கு உதவும். और हानि के समय में वचन तुम्हें हरी मदद करता है। அதான் எழுது அப்படிங்க. और इसलिए हम कहते हैं कि लिखो। அதான் சாலமோன் நம்மோட சொல்றாரு நீ உன் இருதயமாகிய பலகையில इसलिए எழுதிக்கோ. सुलेमान राजा कहता है कि दिलों में लिख लो। அப்ப நம்ம இருதயமாகிய பலகையில ஆணி வச்சு எழுதினாலும் பெண் வச்சு எழுதினாலும் உள்ள போகாது. சரி. ஆனா மனம் பாடம் செய்யும். हृदय में अगर हम कील से या पेन से लिखे तो नहीं लिख सकते, लेकिन हमें उसे मनन करना है। படிச்சு பாருங்க. उसे पढ़कर देखो। கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அதற்கு ஏதாவது ராகம் போடுங்க. कुछ ना कुछ उसके लिए एक राग दे दो, ஏதாவது ராகம் பாடுங்க. एक राग स्वर दे दो। ஏதோ ஒரு ராகம் போடணும். பழி நடக்கும் அப்படி கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அப்படி போடுங்க. कोई एक राग दे दो, அப்போ அந்த வசனம் உங்க இருதயத்துல பதியும். तो वचन तुम्हारे दिल में बस जाता நம்ம है। பாட்டு பாடுறோம், பாட்டு மனசுல இருக்கு. क्योंकि जब गीत गाते तो गीत हमारे दिल में ठहरता है, அப்ப रुकता இந்த है। வசனத்தை நீங்க பாட்டா பாடுறீங்கன்னா பாட்டு கண்டிப்பா உங்க வசனத்துல இருக்கும். तो फिर जब ये वचन को हम पढ़ते तो जरूर वचन हमारे दिल में रुकता है। அதுக்கு உங்களுக்கு ராகம் தெரியாட்டா இன்னொரு ராகத்தை கண்டு வேற ஒரு ராகத்தை எடுங்க. अगर राग नहीं आता तो कोई और निकाल लो। இப்போ அவரு நம்ம ஐயா பெருக்கமன் செய்ய பாடுறாரு இல்லையா? இந்த இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் படிங்க. கிருபையும் சத்தியமும் அப்புறம் என்ன சொல்லுது? உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. ஆமென். आमीन। இப்படி படிச்சா தப்பா? कैसे पढ़ने पर गलत है, இப்படி எழுதுனா தப்பா? कैसे लिखे तो गलत है।
எழுதுங்க, அப்படியாவது எழுதுங்க. ऐसे तो पढ़ लो। வசனம் ஆண்டவருடைய வசனம் இருதயத்தில் எழுதப்படணும். वचन परमेश्वर का वचन तुम्हारे दिलों में लिखना ட்ரை है। பண்ணி பாருங்க. कोशिश तो करके देखो। நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. कोशिश करके देखो। ஏதாவது ஒரு ராகத்தை வச்சு ஒரு வசனத்தை நீங்க அப்படி ட்ரை பண்ணுங்க. कोई ना कोई एक स्वर लगाकर एक राग लगाकर पढ़ लो। அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். तुम्हारे बहुत ही आशीर्वाद होगा वो। மூன்றாவதாக और तीसरी बात 2 சாமுவேல் 22 22 23 दूसरा सामुएल 22वां वचन 22वां வாசிக்க பாப்போம். 2 சாமுவேல் 22 22ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும். सेकंड सामुएल 22 கர்த்தருடைய வழிகளை ஆமென். காத்துக் கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். ஆமென். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக உண்மையாய் இருந்து ஆமென். என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக் இதுல கொண்டேன். என்ன படி கண்டுபிடிக்கிறோம்? வேத பிரமாணங்களை விட்டு விலகாது இருக்க வேண்டும். और इसमें से हमें क्या सीख मिलता है कि हमें परमेश्वर के नियमों से नहीं हटना है। தாவீது ராஜா சொல்லுகிறார், दाऊद राजा कहते முதல் வசனம் படிக்கும்போது இது சங்கீதம் 18ஆம் சங்கீதம் இதுல பாதியில இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இருந்தா இந்த சங்கீதம் இங்க இருந்தா 18ஆம் சங்கீதம் உருவாச்சு. और इसमें से ही भजन संगीत 18 अध्याय होता है। கர்த்தரின் கண்மலையின் கோட்டை ரட்சகருமானவர் என்றவர் பாடுறார் இல்லையா? कि परमेश्वर मेरा गढ़ मेरा उद्धार करता है। இதனுடைய தொடர்ச்சி தான் அங்க और கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसी का बात उधर की जाती है। அவர் தான் சொல்லுகிறார், वही कहते हैं கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். परमेश्वर के नियमों को मैंने पालन किया நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. और अपने परमेश्वर से मुंह मोड़कर दृष्ट न बना। அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். ये सब नियमों को तो मेरे सामने बने रहे हैं நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல். और मैं उसकी विधियों से हट न गया। அல்லேலூயா. हालेलुया। வேத பிரமாணங்களை விட்டு விலகிடக்கூடாது. और परमेश्वर के नियमों से उनकी विधियों से नहीं हटना है। 89:30 பார்த்தோம், வேதத்தை விட்டு விலகக்கூடாது. और हम भजन संहिता में देखते हैं कि हम परमेश्वर की व्यवस्थाओं से नहीं हटना है। பார்க்கிறோம், வேத பிரமாணங்களை விட்டு விலகக்கூடாது. और यहाँ हम देखते हैं कि नियमों और विधियों से नहीं हटना है। ஆமென். आमेन। யாத்திராகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நல்ல அருமையான வார்த்தை. படிங்க பாப்போம். யாத்திராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு கவனமா கேட்கணும். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து செம்மையானவைகளை செய்யணும். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கட்டளைக்கு செவி கொடுக்கணும். அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டார். எஸ், நியமங்கள் யாவையும் கைக்கொள்ளணும். ஆமென். ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. நியமங்களை கைக்கொள்ளணும். और ये सारे नियमों को पालन करना அவருடைய है। சொல்லிய நியமங்கள் நாம் கைக்கொண்டிருக்கிறோமா என்று நம்ம ஆராய்ச்சிருப்பாங்க. और उनके सारे नियमों को क्या हम पालन कर रहे हैं? நியமங்களை கைக்கொள்ளணும். उनके नियमों को पालन करना है। அப்பதான் उसல நான் பரிகாரியாக और கர்த்தர். इसलिए तो वह कहते हैं कि मैं तुम्हारा उद्धार करता हूँ எகிப்தியருக்கு வரப்பட்ட வியாதி ஒன்றை உனக்கு வரப்பண்ணு. कि मिस्र पर आने वाले कोई रोग तुझ पर न आएगी। ஆகவே और इसीलिए வேத பிரமாணங்களை விட்டு விலகிடக்கூடாது. परमेश्वर की प्रमाणों से हमें नहीं हटना है। நம்ம வேத இதெல்லாம் ஒரு வேத ஆராய்ச்சி மாதிரி தான். और ये सब जो भी है हम परमेश्वर की वचनों को खोज कर रहे வேதத்தை हैं நம்ம கற்றுக்கொண்டு தான் வருகிறோம். और वचन को हम पढ़ रहे हैं। இது ஒரு வேத படிப்பு, ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி தான். ये एक बाइबल कॉलेज की सम्मानी है நீங்க அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கணும். और तुम्हें इसे लिख कर रखना है। எழுதி வைக்கணும். तुम्हें लिख कर रखना இந்த है வேத பிரமாணங்களை விட்டு விலகக்கூடாது. और तुम्हें परमेश्वर के नियमों से नहीं हटना है। எபிரேயர் 12:25. इब्रानी की 12 अध्याय में 25वां वचन। எபிரேயர் புத்தகம் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அல்லேலூயா. பூமியில பேசுறவங்களுக்கே நாம செவி கொடுக்கலடா, பரலோகத்துக்கு பேசுறவங்களுக்கு எப்படி செவி கொடுப்போம்? अगर पृथ्वी से बात करने वालों को हम न सुने तो स्वर्ग से बात करने वालों को कैसा सुनेंगे? ஆமென். आमेन। இங்க சொல்லப்படுகிறது, और यहाँ कहा गया है பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்க. कि सावधान रहो और कहने वालों को मुंह न फेरो।
அதனால தான் போதகருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும், கேட்கணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. और इसलिए वचन कहा गया है कि जो भी प्रचारक कहते हैं उसके लिए हमें सुनना है, पालन करना है। பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்க. और जो भी कह रहे हैं उनसे मुंह न मोड़ो, ஏனெனில் क्योंकि பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள், क्योंकि जो भी पृथ्वी पर हम न सुनेंगे करके मुड़कर गए। மோசேயின் காலத்தில் நடந்த சம்பவம், मूसा का समय में घटने वाली घटना, கோராகின் கூட்டத்தார் कोराही के झुंड கீழ்ப்படியாமல் போனது वो நிமித்தம் पालन न करने के कारण பூமி பிளந்து पृथ्वी दो भाग होकर அவருடைய வீடு, அவருடைய கூடாரம், அவருடைய ஆடு மாடு பிள்ளைகள் மனைவி எல்லாமே அப்படியே குழியில பறந்துட்டாங்க. उनके घर, उनके तंबू, उनकी सारे भेड़ बकरी परिवार सब कुछ ऐसे पृथ्वी निकल गया। பூமி பிளந்து அப்படியே மூடி ऐसे पृथ्वी तोड़कर दो भाग होकर उन्हें निकलकर वापस एक साथ हो गया। பயங்கரமான சம்பவம். बहुत ही भयंकर घटना है ये। மோசேக்கு செவி கொடுக்கல, मूसा का बात नहीं सुने, மோசேயின் வார்த்தைக்கு கீழ்ப்படியல, मूसा का बात का पालन नहीं किया, எதிர்த்து நின்னாங்க. वो एकदम विरोध खड़े हुए அப்படியே பறந்து விழுங்கிடுச்சு. और वैसे उन्हें निकल गया। அதனால தான் ஆண்டவர் நம்மை और எச்சரிக்கிறாரு. इसलिए परमेश्वर में सावधान ஏனெனில் करते हैं, பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, क्योंकि वे लोग जब पृथ्वी पर चेतावनी देने वाले से मुंह मोड़कर न बच सके, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? तो हम स्वर्ग पर से चेतावनी करने वाले से मुंह मोड़कर क्यों कर बच सकेंगे? புரிஞ்சுக்கிட்டீங்களா? क्या तुम समझे பரலோகத்திலிருந்து பேசுறார் ஆண்டவர். कि परमेश्वर स्वर्ग से बात कर रहे இது हैं? ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. ये परमेश्वर हमारे लिए दिया गया वचन है, அப்படின்னா இவர் நம்மோடு பேசுறார். यानी कि वो हमसे बात करते இந்த हैं। வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கலன்னா तो इस वचन को अगर हम न सुने तो தப்பிக்க முடியாது. हम बच नहीं सकते, ஆக கீழ்ப்படி. इसलिए हम पालन करेंगे। ஆமென். आमेन। எழுந்துங்க. हम सभी लोग खड़े हो जाएंगे। வேதத்தை விட்டு விலகாது இருக்கணும். हम वचन से नहीं हटना है, கேட்டவைகளை விட்டு जो भी விலகக்கூடாது. सुने उससे नहीं हटना है, கிருபையும் சத்தியத்தை விட்டு कृपा விலகக்கூடாது. और सत्य से नहीं हटना है, வேத பிரமாணங்களை விட்டு விலகக்கூடாது. परमेश्वर की व्यवस्थाओं से नहीं हटना है, பேசுகிறவருக்கு செவி கொடுப்பதை விட்டு விலகக்கூடாது. और जो भी वो कहते हैं उनसे हमें नहीं हटना है। ஆமென். आमेन। வசந்த கீழ்ப்படிவோம். वचन का पालन करेंगे கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. और परमेश्वर आपको आशीष करे। அருமையான பிள்ளைகளே, प्यारे बच्चे, நீங்க எல்லாம் கவனத்தோடு நீங்க அதை கவனிச்சுக்கிட்டு இருக்க நான் பார்க்கிறேன். और तुम सभी लोग ध्यान से इसे सुन रहे करके मैं देख रहा வாங்க हूँ। நம்ம ஜெபிப்போம். और इसलिए हम आज प्रार्थना करेंगे, பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். स्वर्गीय पिता की ओर हम देखेंगे, விட்டு விலகாது இருக்க வேண்டும். कि कुछ कार्य जिसे हमें नहीं छोड़ना है, வேத பிரமாணங்களை விட்டு விலகக்கூடாது. परमेश्वर की विधियों को नहीं छोड़ना है, வேத வசனங்களை விட்டு விலகக்கூடாது. परमेश्वर के नियमों को नहीं छोड़ना है, வேதத்தின் சத்தியங்களை விட்டு விலகக்கூடாது. उनके सत्य को नहीं छोड़ना है, பேசுகிறவரை விட்டு பேசுகிறவருக்கு விட்டு செவி கொடுக்க விட்டு விலகக்கூடாது. और जो भी कहने वाले उनसे हमें मुंह नहीं मोड़ना है। மாலைகள் பெயர்ந்தாடிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மாலைகள் பெயர்ந்தாகன்றிடினும் மாறிடுவோ அவர் கிருபை நாடும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுவோ அவர் கிருபை நாடும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நிராயை கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நிராயை கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட போட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயின் கண்களை ஏறெடுப்பே. பலபாகத்தில் நிழலவரே, படுவாமல் காப்பவர் அவரே. பலபாகத்தில் நிழலவரே,
படைத்த சர்வவல்ல கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். स्वर्ग और पृथ्वी को रचने वाली सर्वसमर्थी प्रभु आपकी स्तुति हो। எனக்கு தாசை வரும் பர்வதங்கள் நேரா என் கண்கள் ஏறெடுப்பேன் என்று செய்கிறார் और பாடினார். भजन संगीत वाले इस प्रकार गीत गाते हैं कि मेरी सहायता मिलने वाली पर्वत की ओर अपनी नजर रखूंगा। இந்த மாலை நேரத்திலே எங்களுக்கு தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கிறோம். इस शाम के समय में हमारी सहायता मिलने वाली पर्वत की ओर हम निहारते நீ हैं। சொன்ன வார்த்தைகளை விட்டு விலகாதபடிக்கு நாங்கள் அப்பா எச்சரிக்கை அடைகிறோம். आप कहने वाले शब्द को भी न छोड़ते हम सावधान होते हैं। கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கை அடைகிறோம். और जो सुने उसे न छोड़ने के लिए हम सावधान होते हैं। சத்தியத்தையும் கிருபையும் விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கை और அடைகிறோம். सत्य और कृपा से हम परमेश्वर न हटते हुए हम सावधान होते வேத हैं। பிரமாணங்களை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கை அடைகிறோம். परमेश्वर की विधियों से न हटने के लिए हम सावधान होते हैं। பேசுகிறவருக்கு செவி கொடுக்கிறதை விட்டு விலகாதிருக்கும்படி எச்சரிக்கை और जो அடைகிறோம். बात किया जाता है उससे हम न हटने के लिए सावधान होते உம்முடைய हैं। வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாகும். सीता आपका वचन हमारे राहों के लिए दीप और हमारे पैरों के लिए ज्योति இந்த है। வசனத்தை தொடர்ந்து நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். और इस वचन पर लगातार चलने के लिए आप हमारी मदद करो। உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் உம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் தங்கும்படியாக ஜெபிக்கிறேன். आपकी कृपा और आपकी प्रसन्नता हर एक परिवार पर रहने के लिए हम प्रार्थना ஒவ்வொரு करते हैं। மகளையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். हर एक परिवार को परमेश्वर छोटे बच्चे से लेकर बड़े बुजुर्ग तक आशीष करने के लिए प्रार्थना करता கர்த்தாவே, हूं। இந்த Facebook மூலமாய் பார்த்து கொண்டு ஆராய்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே தேவ பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். इतना इस फेसबुक के द्वारा जो भी देख रहे हो उन आपका आपका आशीर्वाद के हाथ उन पर उतरने के लिए प्रार्थना உங்க करता हूं। வல்லமை இந்த குடும்பத்தில் இறங்குவதாக, आपका स्वागत उनके परिवार உங்க में அபிஷேகம் இறங்குவதாக, और आपका अभिषेक उतरे எல்லா நுகம் முறித்து போடப்படுவது. और सारी जीवे तोड़ दो கர்த்தர் இந்த குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்யப்பா. और परमेश्वर के परिवार में बड़े कार्य करो। குடும்பங்களிலே சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். परिवार में समाधान और संतोषपूर्ण रीति से हो। குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், பிரிவினை ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை கட்டி ஜெபிக்கிறேன். परिवार के विरुद्ध जो भी क्रिया करने वाले सभी आत्मा जो है यीशु के नाम से बांध कर प्रार्थना करते பலவீன हैं। ஆவிகளை இயேசுவின் நாமத்தை கட்டி बलविदा ஜெபிக்கிறேன். की आत्मा को यीशु के नाम से बांध कर प्रार्थना करते हैं। கட்டப்படுவதாக, बांधे जाए। அசுத்த ஆவிகள் கட்டப்படுவதாக, अशुद्ध आत्मा बांधे மாந்திரீக जाए। ஆவிகள் கட்டப்படுவதாக, मंत्र की आत्मा बांधे செய்தி जाए। ஆவிகள் கட்டப்படுவதாக, टोना की आत्मा बांधे जाए। பிள்ளைகளை விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கள். परमेश्वर की बच्चे को छुटकारा देकर இரத்த பாடுகளை மறைத்துக் கொள்ளுங்கள். और आपके लहू की गढ़ में सुरक्षित रखिए। ஆசீர்வதிங்க. आशीष करो। இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से विनती करता हूं, प्रार्थना सुन लो प्यारे पिता। ஆமென். आमेन। ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், हमारा प्रभु यीशु मसीह का कृपा, பிதாவின் அன்பும், पिता का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் पवित्र आत्मा का सहयोग இப்பொழுது எப்பொழுதும் हम सभी के சதா साथ காலங்களில் நம் अनेवரோடு கூட இருப்பதாக. आज कर सदा काल के लिए बने रहे। ஆமென். आमेन। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमेन।